لنا وزدنا علما. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابا. பிடித்துக்குரிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை நாம் தொடர்ச்சியாக லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் என்ற புத்தகத்திலிருந்து எதுவெல்லாம் மன்ஹஜு ஸலஃபில் இல்லாதவை மக்கள் மன்ஹஜு ஸலஃபாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதே போன்று எது மன்ஹஜு ஸலஃப் மக்கள் அதை புறக்கணித்து புறந்தள்ளி இருக்கின்றார்கள் என்ற பாடங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில வலா தத்தபிஉ சபீலல் முஃப்ஸிதீன் என்று குறிப்பிடுகின்றான். வலா தத்தபிஉ சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பவாதிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், குழப்பவாதிகளுடைய பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபசாது, குழப்பம், அநியாயம், சீரழிக்குரிய சீர்கேடுகள் ஏற்படுத்தக்கூடிய பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்போ சீர்கேடு அல்லது ஃபசாத் என்று சொன்னால் உயிர், உடைமை, இந்த மாதிரி விஷயங்கள் சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இது மட்டுமல்ல, ஃபசாத் ஃபில் அர்த் என்ற நம் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் ஃபசாத் என்ற வார்த்தை குழப்பம், அழிவு, இந்த மாதிரி விஷயங்கள் வருவது உயிர் சேதமோ அல்லது பொருளாதார சேதம் மட்டும் கிடையாது, மாறாக அகீதாவில் குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய விஷயத்தையும் என்ன, அதுவும் ஃபசாத். இபாதத்துகளில் வணக்க வழிபாட்டில் புதிதாக கொண்டு வந்து பிதஅத்தை நுழைக்கக்கூடிய விஷயமும் என்ன, ஃபசாத். அதே போன்று பண்பு ரீதியாக ஒழுக்க ரீதியாக சீர்கேடுகள் ஏற்படுவதோ அதுவும் ஃபசாத். இப்போ ஃபசாது ஃபில் அகீதா, ஃபசாத் ஃபில் இபாதா, ஃபசாது ஃபில் அக்லாக், இது அனைத்துமே என்ன, ஃபசாதில் தான் கணக்கிடப்படும். குர்ஆன் மற்றும் ஹதீஸ்ல இந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு மனிதன் மக்களுக்கு மத்தியில் கொள்கையில் குளறுபடிகள் ஏற்படுத்துகின்றார் என்றால் அவன் முஃப்ஸிதீன், அவன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவன். அல்லாஹு தஆலா நமக்கு இப்படிப்பட்டவர்களை பின்பற்றாதீர்கள் என்று தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதே போன்று சுன்னத்தை, மக்களுக்கு மத்தியில சுன்னத்தை சொல்வதை விட்டுவிட்டு குராஃபாத்துகளையும் பிதஅத்தான விஷயங்களை பரப்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் அவனும் ஃபசாத் ஃபில் அர்த், அவனும் முஃப்ஸிதீன்ல தான் வருவான். சுன்னாவை சீரழிக்கக்கூடியவன், சுன்னாவுக்குள் பிதஅத்தை புகுத்தக்கூடியவன். அப்போ அந்த அடிப்படையில் தான் அப்போ இங்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் மன்ஹஜு ஸலஃபை நாம அறிய இருக்கின்றோம். எந்த வழிமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு விட்டு சென்றார்களோ, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா ஹாலிக், நான் உங்களுக்கு வெண்மையான பாதையில் விட்டு செல்கின்றேன், இதிலிருந்து யார் தன்னையே வழி கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவரை தவிர வழி கெட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தூய பாதையில் சஹாபாக்கள் இருந்தார்கள், புரிந்தார்கள். அந்த விஷயம் இப்பொழுது நமக்கு மத்தியில் என்ன, அதனுடைய நிலை குறைந்து கொண்டிருக்கும் அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராம இருக்கும். அதற்காக தான் இந்த அமர்வுகள் தொடர்ச்சியாக ஒரு நீண்ட அமர்வு நம்முடைய பாடத்திட்டத்துல நம்ம அமைத்திருக்கிறோம். சரி, வாங்க இப்போ இங்கு இன்று நாம பார்க்கக்கூடிய 18 மற்றும் 19வது விஷயங்கள் இன்ஷால்லா பார்க்க வந்திருக்கக்கூடிய மாணவிகளும் ஆன்லைன்ல கேட்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிகவும் ஒரு பணியுடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், நிதானமாக கேளுங்க,
ரொம்ப கவனமாக கேளுங்க. இந்த விஷயத்தில் தான் நிறைய நம்முடைய உம்மத்துகள் பிரச்சனையில இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் தீர்வு வராத நிலையில இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சில விஷயங்களை இங்கு நான் நிதானமாக பதிவு செய்ய முயற்சிப்பேன். ஷேக் உமர் அல் பாஸ்மான் ஹஃபீதஹுல்லாஹ் அவர்கள் தம்முடைய புத்தகத்துல லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப்ல பதிவு செய்யக்கூடிய விஷயம், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அத்-தக்லீது வத்-தஅஸ்ஸுபு பிதூனி தலீல். ஆதாரம் இல்லாமல் குருட்டு பின்பற்றுதலும் தக்லீது பிடிவாதமாக முன்னோர்களின் இது பின்பற்றுதலும் என்ன, இது சலஃபுடைய வழிமுறை அல்ல. அப்போ இங்கு ரெண்டு வார்த்தை, ஒன்று தக்லீத், இரண்டாவது தஅஸ்ஸுப். அப்போ தக்லீதுடைய விஷயங்களை நான் இங்கு உங்களுக்கு அகராதியிலே தெரியப்படுத்தி இருக்கிறேன். அதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். தக்லீத் என்பது பொதுவாக அகராதியில டிக்ஷனரியில கல்லத யுகல்லிது தக்லீதன், கழுத்துல ஒரு செயினையோ ஒரு சங்கிலியோ கட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்ப கழுத்தல் ஒன்றை தொங்க விடுதல். குரான்லயும் வந்திருக்கு நமக்கு வலல் கலாயித். சூரத்து மாயிதாவுடைய முதல் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது வலல் கலாயித், அந்த ஒட்டகம், குறிப்பாக அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஹதி கொண்டு செல்லக்கூடிய ஒட்டகங்களுக்கு என்ன செய்வாங்க, கலாதா, அவர்களுக்கு அந்த செருப்பு மாலை அணிவிப்பாங்க. ஏன்? திருடர்கள் அதை எந்த ஒரு அல்லது தீயவர்கள் சீண்டக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக அதை செய்வார்கள். அதே போன்று அவங்களுடைய திமிழ், அவங்களுடைய ஹம்ப் என்ன செய்வாங்க, லேசா கீறி விடுவாங்க. இது அந்த காலத்துல இருந்த விஷயம். இங்கு இந்த தக்லீதுடைய விஷயம் பார்க்கும் பொழுது இதனுடைய மார்க்க ரீதியாக கபூலு கௌலி ஷக்ஸின் பிதூனி மஅரிஃபதி தலீலிஹி அவ் ஹுஜ்ஜத்திஹி வல் முகல்லிது யத்தபிஉ கைரஹு தூன நظரின் ஃபி தலீல். இஸ்லாமிய சட்டவியல் விளக்கத்துல ஒரு நபரின் கருத்தை அவருடைய ஆதாரம் அறியாமல் ஏற்றுக்கொள்வதே தக்லீத் ஆகும். முகல்லித் பின்பற்றுபவர் தானே ஆதாரத்தை ஆராயாமல் மற்றவரை பின்பற்றுகிறார். இமாம் அல் முனாவி ரஹிமஹுல்லாவும் இன்னொரு விளக்கத்தில் நமக்கு இன்னும் அழகாக தெரியப்படுத்துறாங்க தக்லீத். அது என்ன? ஹுவ இத்திபாஉல் இன்சானி கைரஹு ஃபீமா யகூலுஹு அவ் யஃஅலுஹு முஅத்தகிதன் ஹகீகியத்தஹு பிகைரி நظரி மின் அத்-தலீல். அதே போன்றுதான் தக்லீத், குருட்டு பின்பற்றுதல் என்றால் ஒரு மனிதர் மற்றொருவரை கூறுவதையோ அல்லது செய்வதையோ அதற்கான ஆதாரத்தை ஆராயாமலே அது உண்மை என்று நம்பி பின்பற்றுவதாகும். இங்கு மிக முக்கியமானது, இந்த பின்பற்றுதல் எப்படி இருக்கும்னா கைரி தலீல், ஆதாரமே இருக்காது. அதுல என்ன ஆதாரம், எதற்காக இந்த விஷயம் சொன்னாங்க என்றே இருக்காது. கண்மூடித்தனமாக பிளைண்ட் ஃபாலோயிங் செய்யக்கூடிய நிலை. இது சலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது. சலஃபுடைய மன்ஹஜ் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். தஅஸ்ஸுப் என்று சொல்லும் பொழுது மினல் அஸபிய்யா, கால்புரட்சி, அதற்காக என்ற அதை எப்படியாவது உண்மைப்படுத்தணும், அசத்தியம் என்று தெரிந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டுதான் இருப்பேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியது அஸபிய்யா. அதற்கு அஸபியத் என்று சொல்லப்படும். அஸபியத் மிக மோசமான ஒரு விஷயம். தன்னுடைய இமாம் சொன்னதை, தஅஸ்ஸுபுடைய ஷர்ஆன் பிரபு தக்தீமு கௌலி இமாமில் மத்ஹபி அவ் இஜ்திஹாதிஹி அலா நஸ்ஸில் கத்இ இதா தஆரத அன் இந்தஹு. தன்னுடைய இமாம் சொன்னதை அது குர்ஆன் அல்லது ஹதீஸுக்கு மாறாக இருந்தாலும் அதையே சரி என்று பிடிவாதமாக பின்பற்றுவது அல்லது தன் மத்ஹபின் கருத்தை உண்மைக்கு மாறாக காப்பாற்ற முயல்வது அல்லது கருத்து வேறுபாடு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் மசாயிலுல் இஜ்திஹாத், மசாயிலுல் இஜ்திஹாத் என்ன செய்வாங்க, எதிர்கருத்து உள்ளவர்களை காஃபிர் அல்லது வழிகெட்டர் என்று சொல்வது, இதையே தஅஸ்ஸுப் என்று என்பார்கள். அப்போ நமக்கு இங்கு தெரிஞ்சது, ஒன்று தக்லீத், இன்னொன்று தஅஸ்ஸுப். தக்லீத் ஆதாரம் இல்லாமலே பின்பற்றக்கூடியவர் எதற்காக சொன்னார், என்ன கூற்று. ரெண்டாவது, அதுல தஅஸ்ஸுப் வந்ததுன்னா
இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்ன சொன்னாலும் சரி, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த இமாமுடைய அல்லது அந்த நபருடைய கூற்று முரணாக இருந்தா குர்ஆன் ஹதீஸை தள்ளி வைத்து விட்டு இதுதான் என்று பிடிவாதமாக இருப்பார். அதிலும் சில மசாயில் இஜ்திஹாதியா சமகாலத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைக்கு தீர்வு உலமாக்கள் இஜ்திஹாத் அனலைஸ் மூலமாக அதுல ஆராய்ந்து அதுல குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய கல்வியை கொண்டு முயற்சி செய்வாங்க. அதிலும் ஒருவர் அவருடைய கருத்துக்கு உடன்படியவில்லை என்றால், அவருடைய கருத்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை ஒன்று காஃபிர் என்று சொல்வார்கள் அல்லது அவர்கள் தால் என்று சொல்வார்கள். இதுதான் அத்தக்லீது வத்தஅஸ்ஸுப். அநேகமாக இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். இது மன்ஹஜ் ஸலஃப்ல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல நமக்கு சொல்லி தரவில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாருக்கும் இந்த விஷயம் நாம செய்ய முடியாது. எப்படி? வேறு எந்த ஒரு நம்முடைய தகப்பனாக இருக்கலாம், பள்ளியுடைய இமாமாக இருக்கலாம், உஸ்தாதாக இருக்கலாம், அறிஞராக, யார் ஒரு மார்க்கத்துடைய சட்டம் சொன்னாலும் ஆதாரத்துடன் அது ஆதாரம் இருக்கா பார்க்கணும். நாம் ஆதாரம் இல்லாம நான் சொல்றேன் நீ நம்ப மாட்டேன்னா என்னுடைய கருத்து என்ன ஹுஜ்ஜத்தாக ஆகாது, ஆதாரமா கணக்கிடப்படாது. இன்னாருடைய நபர் ஹுஜ்ஜத்தாக ஆகாது. அதற்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸில் ஆதாரம் தேவை. ஒரே ஒரு நபருக்கு இந்த விஷயமே தேவையில்லை. அது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவரே ஹுஜ்ஜத். அவரே என்ன ஹுஜ்ஜத். அவர் சொன்னா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டார். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்களுடைய தூதர் என்ன கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. எதிலிருந்து உங்களை தடுக்கின்றாரோ நிப்பாட்டுகின்றாரோ அதுல இருந்து நீங்க விலகி கொள்ளுங்க. இது யாரு கொடுத்த அத்தாரிட்டி? அல்லாஹ் கொடுத்த அத்தாரிட்டி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆதாரமே தேவை கிடையாது. இந்த தன்மை வேறு யாருக்கும் நான் கொடுத்து விடக்கூடாது. ஒரு இமாம், ஒரு உஸ்தாத், ஒரு அறிஞர், வேறு யாராக இருக்கட்டும், அவருடைய கூற்று, அவருடைய ஒப்பீனியன், அவருடைய பர்சனல் ஒப்பீனியனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு நிகராக கொண்டு வர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலீலே தேவை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் சொல்லணும் என்று அவசியமே இல்லை. ஏன்னா அவரே ஒரு ஆதாரம். அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து அவரே ஆதாரம். சரி, இந்த விஷயங்களை நான் பார்த்தோம். இப்போ கேள்விகள் நான் இங்கு எழுப்புறேன். ஏன்னா நிறைய இந்த கேள்விகள் மூலமாக நமக்கு நிறைய சந்தேகத்துடைய தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு கேள்விகளாக நாம் பார்க்கணும். அப்ப நம்ம முதல் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு எந்த ஒரு நபருடைய கூற்றை, எந்த இமாமாக இருக்கட்டும், எந்த நபராக இருக்கட்டும், அறிஞராக இருக்கட்டும், யாருடைய கூற்றையும் ஆதாரம் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, அதை மார்க்கத்துடைய சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று ஒரு இமாமுடைய விஷயத்துல நாம கண்மூடித்தனமாக பின்பற்ற கூடாது. இது ஸலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன, அவரே ஒரு ஆதாரம், அவரே ஒரு தலீல். அவர்களுக்கு தலீல் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆதாரம். இவர் சொல்வது அனைத்துமே வஹீதான், இவர் சொன்னது மட்டும் எடுத்துக்கோ, அவர் தடுத்த விஷயத்தை ஒன்றிலிருந்து நீ அதிலிருந்து தடுத்துக்கொள்ளு என்று நபி அல்லாஹு தஆலாவே as a ப்ரூஃபாக கூறிவிட்டார். இப்போ கேள்விகள் நமக்கு வரும். என்ன கேள்வி? முதல் கேள்வி என்ன, மனிதன் தக்லீத் செய்வது என்று அவன் மீது கடமையா? அவன் அதற்கு படைக்கப்பட்டானா? முகல்லஃபா? மனிதன் தக்லீத் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. என்ன அல்லாஹு தஆலா அவனை தக்லீது செய் என்று கட்டளிட்டானா என்று பார்த்தால் நமக்கு எங்குமே அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடவில்லை நீ தக்லீது செய்ய வேண்டும் என்று. அப்படி இருந்திருந்தா நபிமார்களை ஏன் அனுப்பினான்?
ஏன் அவர்களுக்கு மார்க்கத்துடைய சட்டங்கள் சொல்லப்பட்டது? அப்போ அல்லாஹு தஆலா நம்மிடம் என்ன விரும்பினா அல்லது நம்மிடம் என்ன விரும்புகின்றான் என்றால், நமக்கு கட்டளை என்ன? வானத்தில் இருந்த வஹீயை, அந்த வஹீயுடைய கல்வியை நீங்க என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும் என்ற நமக்கு கடமை, நம் மீது பொறுப்பு. நாம் எதற்காக முக்கல்லஃப், பொறுப்புதாரி என்ற விஷயத்திற்காக வஹீயை நாம் பின்பற்றுவதுதான் நமக்கு பொறுப்பு. தக்லீத் செய்வது என்பது என்ன கிடையாது, கடமையே கிடையாது. மாறாக அல் வஹி மினல்லாஹ், வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த கல்வி, வானத்தில் வரக்கூடிய அந்த இல்ம், அதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா அமைத்த ஒரு கடமை. அப்போ அல்லாஹு தஆலா முதல்ல என்ன செய்யல? மனிதனை தக்லீத் செய்ய வேண்டும் என்று சொல்லல. மாறாக நீ என்ன செய்? வஹியை பின்பற்று. நபியின் மூலமாக உனக்கு கொடுக்கப்படும், சொல்லப்படும், அதை தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி வருது, குர்ஆனிலும் மற்றும் ஹதீஸ்ல தக்லீத் செய்யக்கூடிய சட்டம் என்ன? என்ன? தக்லீத் செய்வது கடமையா, செய்யணுமா அல்லது செய்யக்கூடாதா? குர்ஆன் மற்றும் ஹதீஸ்ல எங்கேயாவது நமக்கு இதற்குரிய சட்டம் இருக்கா? நாம் பார்க்கும் பொழுது குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்குமே நமக்கு தக்லீத் செய்ய வேண்டும் என்று ஆதாரமே கிடையாது. மார்க்கத்தில் இந்த சட்டமே கிடையாது. ஏன் தக்லீதுல ஆதாரம் பார்க்கிறது கிடையாது? மாணவிகள் இந்த விஷயத்த நினைவு கொள்ளுங்க. தக்லீதுல மிக முக்கியமானதுன்னா நோ ப்ரூஃப், ஜஸ்ட் பிளைண்ட் ஃபாலோயிங். இது மார்க்கம் நமக்கு சொல்லவே கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு நமக்கு? இத்தபி மா உன்சில இலைக மிர் ரப்பிக், உன்னுடைய இரட்சகனின் பக்கம் பாலிருந்து வந்த விஷயத்தை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை தெரியப்படுத்தணும். அப்போ இங்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் தக்லீத் என்ற விஷயம் என்ன சொல்லப்படல, அதுக்கு எந்த ஒரு சட்டம் இல்ல. மாறாக தக்லீத் என்பதே ஆதாரம் இல்லாமல் பின்பற்றுவது மார்க்கம் கண்டிக்கிறது. சரி, மூன்றாவது கேள்வி நாம் பார்க்கலாம். சரி, சிலர் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? நீங்க யாராவது ஒரு இமாம தக்லீத் செய்யணும். ஏன்னா இந்த விஷயம் சொல்லக்கூடியதாக இருக்கு. நீங்க ஒண்ணு ஷாஃபி அல்லது ஹனஃபி அல்ல மாலிகி ஹம்பலி, இந்த 4 இமாம்கள் பிரபல்யமான, இவர்கள் அனைவரும் சத்தியத்தில் இருந்தார்கள், சத்தியத்தையே மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். எந்த ஒரு இமாமும் என்னை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. மாறாக அப்படி பின்பற்றவர்களை கண்டித்தார்கள். அப்படி செய்யாதீங்க என்று சொன்னாங்க. அதை மிஞ்சி ஹதீஸ் வந்து விட்டது என்றால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் என் மஸ்ஹப், என் வழிமுறை என்றும் வலியுறுத்தி கூறியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு ஒரு புக்லெட் இருக்கு, அழகான புக்லெட். நம்முடைய மாண்புமிகு டாக்டர் வசியுல் அப்பாசி, இந்தியாவின் நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், நம்ம ஷேக் அனீஸ் ஹஃபீர் ரஹ்மானுடைய நம்முடைய ஆசிரியர் ஷேக் ஹஃபீர் ரஹ்மான் ஹஃபீதுல்லாஹுடைய மாணவர், இப்போ மக்காவுடைய முஃப்தியாக இருக்கிறாங்க, டாக்டர் வசியுல் அப்பாசி. அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு ரிசாலா அத்தக்லீது வஹுக்முஹு, தக்லீதும் அதனுடைய சட்டம் என்ன என்று சின்ன ஒரு தெசிஸ் எழுதி இருக்கிறாங்க. அழகான ஒரு புத்தகம். அதுல எல்லா ஐமாக்களுடைய, குறிப்பாக 4 இமாம்களுடைய கூற்றுடன் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த விஷயத்துல, எந்த அளவுக்கு அவங்க இதை கடுமையாக எச்சரித்தாங்க என்ற அந்த புத்தகத்துல நமக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த மூன்றாவது கேள்வி மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு? நீ ஏதாவது ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. இல்லைன்னா நீங்களாம் வழிகேட்டுல இருக்கு. ஒண்ணு ஷாஃபியை பின்பற்று, அல்லது மாலிகியை பின்பற்று, அல்லது அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹனஃபியை பின்பற்று, அல்லது ஹம்பலியை பின்பற்று. இதுல மானத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா நீ என்ன வழிகேட்டுல என்று சொல்கின்றார்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இவங்க எல்லாரும் கேட்கப்படுது, நீங்க ஏன் இப்படி பின்பற்றுறீங்க? யாராவது ஒண்ணு. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கல்வி இல்லை. எங்களுக்கு இப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? எங்களுக்கு கல்வி இல்லை, நாம அதனால என்ன செய்யறோம்? தக்லீத் செய்யறோம். கல்வி இல்லை என்பதற்காக
தக்லீது செய்யணும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கா? அல்லது என்ன சொல்லியிருக்கு? கல்வி தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கா? கல்வி தேட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கு. நமக்கு முக்கல்லஃப், நமக்கு பொறுப்பு என்ன? கல்வியை தேடு. உனக்கு கல்வி இல்லாதனால நீ யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. அப்போ என்னிடம் கல்வி இல்லை என்பதற்காக, நான் பாமரன் என்பதற்காக மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது? நீ கல்வியை தேடு, கண்மூடித்தனமாக பின்பற்றாத. உலக விஷயத்துல மிக கனக்கச்சிதமா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். உலக விஷயத்துல அவன் போய் குழியில விழுறான், டே விழுவதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? ஆஹா, அங்க குழி இருக்கு, அவன் பின்னாடி போனா நாமளும் சேர்ந்து விழுவோம்னு முன்னாடி நின்றுறான். இருக்கா இல்லையா? ஆனா உலக மார்க்க ரீதி விஷயத்துல இந்த தக்லீத் செய்யக்கூடிய சகோதரர்கள் அவங்களுக்கு கேட்கும் பொழுது என்ன, நாங்களும் படிக்கலங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால ஏதாவது ஒரு இமாமை பிடிச்சிட்டு தக்லீத் செய்யறோம், இப்படி என்று மார்க்க நமக்கு சொல்லி இருக்கின்றதா? உனக்கு கல்வி இல்லைன்னா நீ யாராவது ஒன்று பிடித்து கொண்டு நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லி இருக்கா? எங்குமே கிடையாது. ஆக இந்த விஷயத்தையும் என்ன நாம கவனிக்க வேண்டும். சரி, அப்போ மார்க்க நமக்கு என்ன செய்கின்றது? இந்த விஷயத்துல எனக்கு இல்ம் இல்லை என்று நான் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது, மாறாக கல்வியை தேட வேண்டும். எனக்கு கல்வி இல்லைன்னா கல்வியை தேட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றினேன் என்ற நிலை வரும். சரி, நமக்கு அல்லாஹு தஆலா கல்வியை தேடுவதற்காகத்தான் நமக்கு பொறுப்பை சாட்டி இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறான். சூரத்துல் ஆராஃபுடைய இந்த வசனம் நமக்கு இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. பாருங்க, அழகாகவே அல்லாஹ் நமக்கு மக்களுடைய இந்த சைக்காலஜி எப்படி இருக்கு இதை சொல்லிட்டோம். மனிதர்களே, உங்களுக்கு இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்க, அவரை இன்றி வேறு எவரையும் பாதுகாவலராக நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் சொற்பமானவே நல்லுணர்வு பெறுகிறீர்கள். கலீலமா ததக்கரும். அப்போ இங்கு முதல் கல்வியை நீங்க பின்பற்றுங்க, வஹியை பின்பற்றுங்க, அதை தவிர வேறு விஷயத்தையோ வேறு நபரையும் நீங்க பின்பற்றாதீங்க என்று ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்து. அப்போ இங்க என்ன? தக்லீதே கூடாது, தக்லீதே கூடாது. மாறாக இல்மின் அடிப்படையில் தான். எனக்கு இல்ம் இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? கல்வியை தேடணும். மார்க்கம் என் மீது கடமையாக்கி இருக்கு தொழுகை, மார்க்கம் என் மீது கடமையாக்கி இருக்கின்றது அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுதல், ஈமானுடைய அர்க்கான்கள் ஈமான் கொள்ளுதல் என்று சொல்லியிருக்கேன். அதை நான் தெளிவாக கற்றுக்கொள்ளணும், அது நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியாது என்று விடும். உலக விஷயத்துல ஏதாவது அப்கிரேட் செய்யணும், சேலரி கொஞ்சம் ஹைக் ஆகும்னா என்ன செய்யறான்? இல்லைங்க எனக்கு தெரியாது விட்டுறாங்களா? ஓடி பிடிச்சாவது எங்கேயாவது என்ன செய்யறான்? இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதி எப்படியாவது தவழ்ந்து கூட அவன் என்ன அந்த பொசிஷனை பெறுவதற்காக முயற்சி செய்யறான். இப்ப மார்க்க விஷயத்துல இல்ல எனக்கு தெரியாது, என்ன செய்யறான்? ஏதோ எனக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாத போல இவன் செய்வது, இவனுக்கு தக்லீத் செய்வதற்கு அனுமதி மார்க்கம் கொடுக்காது. இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துவது என்ன? அல்லாஹு தஆலா என்ன இறக்கினான்? என்ன இறக்கினான்? குர்ஆனும் சுன்னா. அல்லாஹு தஆலா குர்ஆனையும் சுன்னாவையும், சுன்னான்றத ஹிக்மத்தையும் அல்லாஹ் இறக்கினான். அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது அந்த நபி என்ன செய்வார்? உங்களுக்கு வரக்கூடிய இந்த வசனத்தை நாம பார்ப்போம். அந்த நபி செய்யக்கூடிய விஷயம், உங்களை لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. சூரத் ஆல் இம்ரானுடைய 164வது வசனம் அடுத்த பக்கத்துல பாருங்க. இதுல என்ன இருக்கு? குறிப்பாக யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. 4 விஷயங்கள் நபி செய்வார். அவர்கள் அந்த நபி இந்த உம்மத்தினர் மீது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்து, அருட்கொடை. இவருடைய பணி என்ன? 4 விஷயங்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். அவர்களுக்கு வயுஸக்கீஹிம், அவர்களை அதிலிருந்து அவங்களுடைய பாவத்திலிருந்தும் அவர்கள்
இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கமோ கொள்கை விஷயங்கள் அனைத்தையும் என்ன செய்வார், சுத்தப்படுத்துவார். எப்படி? கல்வி ரீதியாக அவர்களை சின வழக்கத்திலிருந்து அவர் மீட்டெடுப்பார். அனாச்சாரமான அருவருக்கத்துக்கக்கூடிய பாவங்களிலிருந்து அவர் அந்த மனிதர்களை என்ன செய்ய மீட்டெடுப்பார். வேதம் கிதாப் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனையும் அல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஹதீஸையும் என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். அப்போ முதல் வசனம் இத்தபிஅ மா உன்சில இலைக மின் ரப்பிக் என்று வரக்கூடிய வசனம், உங்கள் மீது இறக்கப்பட்ட அந்த விஷயத்தை, அந்த வகையை நீங்க பின்பற்றுங்க என்று முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு கட்டளைன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதுதான் நமக்கு. அதை தவிர வேறு எதையும் நாம் பின்பற்றி விட கூடாது என்றுதான் வலியுறுத்தப்பட்டது. இன்னும் நாம தெளிவாக இங்கு பார்க்கும் பொழுது, பெரிய மக்களுடைய பெரும்பாலானுடைய நிலை என்ன இருக்குன்னா, யாராவது ஒரு இமாம பின்பற்றுவதுதான் கடமை, வேற எந்த ஒரு கடமை நமக்கு இல்லை. யாராவது ஒரு இமாம பிடிச்சு கொள்ள வேண்டும் என்று. இப்போ இதற்கு நமக்கு இந்த விஷயத்த ஒரு கேள்வி வருது, இதற்கு குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு சொல்கின்றதா இது மாதிரி யாராவது பிடிக்க வேண்டும் என்று? இல்லை, மாறாக நீங்க வேற யாரையும் பிடித்து விடக்கூடாது என்று வருது. அதுதான் அந்த வசனம் என்ன இருக்கு, அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அந்த சம்பவம், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ், அந்த சூரத் தௌபாவுடைய 31வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. அதி பின் ஹாத்திம் யூதர்களுடைய அந்த கிறிஸ்துவர்களுடைய பெரிய ஒரு அறிஞர்களில் ஒருவராக, யூதர்களுடைய ஒரு அறிஞராக, இப்படி அப்துல் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி. இப்ப இவங்க ஒரு முறை இந்த சம்பவத்தை ஹதீஸ்ல இருக்கு பாருங்க. அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன், அப்போது என் கழுத்தில் தங்கத்தால் ஆன சிலுவையை இருந்தது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதி, இந்த விக்கிரகத்தை உன்னிடமிருந்து அகற்றிவிடு. ஆகவே நான் அதை அகற்றிவிட்டேன். பிறகு அவர்கள் கூறினார்கள் இந்த வசனம், அவர்கள் தங்கள் அறிஞர்களையும் துறவியர்களையும் அல்லாஹ்வையின்றி இறைவர்களாக எடுத்து கொண்டனர். இதுதான் இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தாங்க. சூரத்து தௌபாவுடைய 31. புரியுதா நான் சொல்லக்கூடியது? இந்த வசனத்தை ஓதி காண்பித்தாங்க. இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில். அர்பாப் என்பது ரப்புடைய ஜமா. அர்பாப் ரப்பு உடைய ஜமா. ரப் என்பது இறைவன். அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய பாதிரியார்களையும் தங்களுடைய துறவிகளையும் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை என்று இறைவனாக ஆக்கி கொண்டாங்க. இதை கேட்ட உடனேயே அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிலாம் நம்ம ஆக்கல, நாம அவங்களெல்லாம் என்ன இறைவனாக ஆக்கல என்று அதை சொன்னார்கள். ஓதிக்கொண்டிருந்த போது நான் அவர்களிடம் சென்றேன், நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவர்களை வழங்குவதில்லையே. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவர்கள் ஹராமாக்கினால் அதை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்வதில்லையா? மேலும் அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக்கினால் அதை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்வதில்லையா என்று சொல்லும்போது நான் கூறினேன், ஆம் என்று கூறினார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், இதன் பல கால வத்தில்க இபாதத்துஹும். இந்த சுப்ஹானல்லாஹ், இந்த அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அவர்களின் வணக்கமாகும். இங்க புரிஞ்சுதான் மாலிமாத் இந்த விஷயம் மாணவிகள். இந்த விஷயம் இந்த வசனத்துல கிறிஸ்துவர்களும் யூதர்களும் தங்களுடைய பாதிரியார்களை இறைவனாக ஆக்கி கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்ய மறு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், நாங்க அவங்கள வணங்கல, இறைவனாக ஆக்கல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்தித்லால் செய்யறாங்க, ஆதாரத்தை கொண்டு வராங்க. அல்லாஹ் ஹலாலாக்கியதை அவங்க ஹராமாக்குனாங்கன்னா அதை நீங்க ஹராமாக ஏற்றுக்கொள்றீர்களா? ஆம். அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை அவர்கள் ஹலாலாக ஆக்கி கொண்டார்கள் என்றால் நீங்க ஹலாலாக எடுத்துக்கொள்கின்றீர்களா? ஆமா. இதுதான். ஏன்னா ஹலால் ஹராம் என்று மாற்றக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு மட்டும் இருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தான், நபிக்கும் கிடையாது. சூரத்து தஹ்ரீம் எதற்காக இறங்கியது நமக்கு தெரியும். வெறும் ஒரு தேனை சாப்பிட மாட்டேன் இதற்கு மேலே என்று சொன்ன வார்த்தைக்காக, யா அய்யுஹன் நபி லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக், பெரிய ஒரு
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரிய ஒரு அங்கு இன்டிமேஷன், நபி ஸல்லல்லாஹு ஒரு வார்னிங் போல வந்தது. நபியே, அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்க யார் ஹராமாக்கிக் கொள்வதற்காக, பெண்களுடைய உங்களுடைய மனைவியருடைய பொருத்தத்திற்காக நாடியா நீங்க செஞ்சீங்க என்று அல்லாஹு தஆலா நபிக்கு சென்றுடனே ரொம்ப கவலைப்பட்டார்கள். அப்போ இங்கு இந்த தக்லீதுடைய விஷயம் என்ன செய்கின்றது? ஆதாரத்தெல்லாம் பார்க்காம அவர் என்ன சொன்னாரோ அதுதான், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஹலால், அதுதான் ஹராம் என்று கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நிலை பார்க்கிறோம். அப்போ இந்த தக்லீத் என்பது நமக்கு கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதா? கூடாது. யுஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹு தஆலா மதுவை ஹராமாக்கினார். அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் ஆக்கி கொண்டார். மதுவை அல்லாஹு தஆலா ஹராமாக்கினார் எல்லா சமுதாயத்திற்கும். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை ஹலால் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இணை வைத்தலை ஹராமாக்கினார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாமையே கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். மார்க்கம் அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சில விஷயங்கள் அனுமதி, இந்த உலகத்துடைய விஷயங்கள் அனுமதித்திருந்தது, உலகத்துடைய விஷயங்கள் அனுமதித்திருந்தது. ஆனா அவன் என்ன செய்தார்கள்? தனக்காக ஹராமாக்கி கொண்டார். துறவியம் தேடினார்கள். மார்க்கத்துல சொல்லப்படாத அந்த ரஹ்பானியா என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை என்ன செஞ்சாங்க? அவர்கள் தேடினார்கள். மார்க்கம் என்ன செய்யல? நீங்க இந்த உலகத்துல அனுபவிங்க, இருக்கிறதை நீங்க பயன்படுத்தி கொண்டு மறுமைக்காக நீங்க அதை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் விட்டு விட்டு நாம துறவியம் போவதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று அதை ஆக்கி கொண்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் ஆக்கக்கூடிய நிலை. பன்றி இறைச்சியும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் ஹராமா தான். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அது அவர்கள் அனுமதிக்கக்கூடிய நிலையாக இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, அப்போ இங்கு நம்முடைய மார்க்கம் என்ன செய்கின்றது? இல்ம், கல்வி, வஹையை பின்பற்றுங்கள் என்றுதான் நமக்கு கட்டிடுகின்றதே தவிர கண்மூடித்தனமாக பின்பற்றுவது மிக கடுமையாக வர்ணிக்கின்றது, இது வஞ்சிக்கின்றது. அது மட்டுமல்ல, அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா தக்லீதுல என்ன? இங்க இவங்களை பின்பற்றி அதான் எனக்கு தெரியாதுங்க, சொல்லியாச்சு. அவரு சொன்னாரா கூட தெரியாது. எப்படின்னா நம்ம பார்ப்போம், ஒரு கூற்று சொல்லப்படுது, இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். நீங்க பாத்தீங்களா? நான்லாம் பார்த்து, அல்ல அந்த இமாம் பார்த்து, அந்த இமாமும் பார்த்திருக்க மாட்டோம். தொண்டு தொட்டாக அவர் சொன்னார், அவர் சொன்னார் என்று அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவர் சொல்லி இருக்க மாட்டார். அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார். அல்லது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த அகீதா சார்ந்த விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க. ஆனா தங்களை ஹனஃபி, ஷாஃபி என்று சொல்லக்கூடிய எல்லாரும். பொதுவாக ஹனஃபிகள் என்ன கொள்கையில இருப்பாங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கொள்கையில இருப்பாங்களா? அப்படி இருந்திருந்தாங்க அவங்க சலஃபியாக இருந்திருக்கும். அவங்களுடைய நிலை என்ன இருந்தது? அஷாயிராவோ மாத்துருதியாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார். அதனால்தான் அக்கீதா தஹாவியா என்று மிகப்பெரிய ஒரு அறிஞர் அபு ஜாஃபர் தஹாவி, ஹனஃபி அறிஞரே என்ன அக்கீதா தஹாவியா என்று ஒரு புத்தகத்தை அமைத்து அதில் சொல்லப்பட்ட எல்லா கொள்கையும் என்ன சலஃபுடைய கொள்கையை புத்தகத்தை ஆரம்பித்தது எப்படி? இதுதான் ஆதா இஅ்திகாது அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத்தி மின் உலமாஇ ஸலஃபி ஸாலிஹ். அதுக்கு பிறகு பேர் அபு ஹனீஃபா அன்-நுஅமான் இப்னு சாபித், பிறகு அபு யூசுப் அஸ்-ஸைபானி, இப்படி என்று அவங்களுடைய மாணவர்களுடைய, அதை தவிர மற்றவர்களுடைய இதுதான் கொள்கை என்று ஆரம்பிக்கிறாங்க அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம். அது எல்லா மத்ஹபுடைய புத்தகம் மதரசாவா இருக்கட்டும் நடத்தப்படும். எல்லா மதஹைபிகளுடைய மதரசாவில் இந்த புத்தகங்கள் சுப்ஹானல்லாஹ் அது கிட்டத்தட்ட 11 நூற்றாண்டாக நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் சிலர் அதை ஆராய்ந்து படிப்பார்கள், சிலர் அதை பரக்கத்திற்காக படிப்பார். எப்படி புகாரி ஷரீஃப்லாம் சில இடத்துல பரக்கத், அந்த ஊருடைய பரக்கத்திற்காக படிப்பாங்க. அல்லது மிஷ்காத் ஷரீஃப், மிஷ்காத் ஷரீஃப் என்ன செய்வாங்க? வெறும் ஊருள்ள பரக்கத் வரணும் என்பதற்காக ஒரு நாளோ அல்லது 2 நாளோ உட்கார வைத்து தௌரா செய்வாங்க. இப்படி இருக்கு. அதுவே நாம மற்ற மதரசாக்கள் நாம் போகும் பொழுதும் சரி இதே மாதிரிதான்.
சில மதரசாக்கள்ல அதற்கு என்று தபர்ருக்குக்காக பரக்கத்து பெறுவதற்காகவே புகாரி ஷெரீஃபுடைய மஜ்லிஸ் இருக்கும். அதுல விளக்கம்லாம் பேசவே கூடாது, கேட்க கூடாது. ஏதாவது கேட்டீங்கன்னா ஆஃபீஸ் கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுங்க. இப்படிதான் ஒரு நிலை இருக்கு. சரி, இப்போ இங்கு நாம் இந்த விஷயத்தை தெளிவுபட்டோம். இப்போ சமகாலத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த தக்லீதா மார்க்கமாக ஆகிவிட்டது. ஆராயக்கூடிய தஹ்கீக் என்பது என்ன, வழிகேட்டாக ஆகிவிட்டுச்சு. தக்லீத் என்பது மார்க்கமாக ஆயிடுச்சு. தஹ்கீக், ஹக்கை தேடக்கூடிய, ஆராயக்கூடிய, இந்த ரிசர்ச் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அது வழிகேட்டாக ஆகிவிட்டது. எதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க, இதுக்கு என்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது. வெறும் தக்லீத், இதுதான் மார்க்கம். இல்லைங்க இதுக்கு மார்க் ஹதீஸ்ல இருக்காங்க, குர்ஆன், அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ வழி கேட்டவன், நீ சைத்தான், இப்படிலாம் கேட்கக்கூடிய நிலை வந்து இருக்கு. இப்போ அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இதுல 5வது கேள்வி, சில மக்களுடைய நிலை, 4 இமாம்கள்ல ஒரு இமாமை பின்பற்றுவது கடமை, இல்லைன்னா பிரச்சனை என்று வரும் பொழுது என்ன குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இதற்கு ஆதாரம் தருகின்றதா என்றால் இல்லை. இந்த விஷயத்துல இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிக விளக்கமாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. தக்லீதுடைய இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய விஷயத்தை நிராகரித்து இதை முழுமையாக இதை தவறு என்று சொல்லக்கூடிய விஷயத்துல இஅலாமுல் முவக்கியீன், இஅலாமுல் முவக்கியீன் என்று சொல்லக்கூடிய புத்தகம் மிக அழகான புத்தகம். மாணவிகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து வாய்ப்பு இருந்தா படிக்கும். பாமர மக்களுக்கு தேவைப்படாது. மாணவர்கள் என்று இருக்கும்பொழுது இதை படிப்பது சிறந்ததாக. இதுல என்ன இருக்கு, தக்லீதை முழுமையாக கண்டித்திருக்கிறார். அதை அறிஞர்களுடைய கூற்று மூலமாக, ஆதாரங்கள் மூலமாக, அதே போல தஃபக்கோ, மார்க்கத்துடைய ஃபிக்ஹையும் புரிதலையும் பெறுவதற்கு அது ஊக்குவித்திருக்கிறார். அதுல யாரெல்லாம் ஃபக்கீஹ் இருந்தாங்க என்று சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து எல்லாம் பதிவு செய்யறாங்க. அதுல ரொம்ப அழகான புத்தகம் இஅலாமுல் முவக்கியீன். இப்போ இந்த விஷயம் கேள்வியில 4ல ஏதாவது ஒண்ணு பின்பற்றுவது என்பது கடமை என்று இருந்தா என்ன எல்லா முஸ்லிம்களுக்குமா அல்லது ஒவ்வொரு நாட்டு முஸ்லிம்களுக்குமா என்ற ஒரு கேள்வி வருது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரே இமாமை பின்பற்றுவது கடமையா அல்லது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியதா கடமையா என்று பார்க்கும் பொழுது இப்போ இங்கு ஒரு கேள்வி வருது, எந்த இமாமை பின்பற்றுவது என்று யார் முடிவு செய்வா? சரி, நீங்க சொல்றீங்க பின்பற்றணும் என்று, கடமைதான், வேற வழி இல்லைன்னா சரி, யாரை பின்பற்ற வேண்டும் என்று யார் முடிவு செய்வார்? ஊர் மக்கள் செய்வாங்களா? அவரு செய்வாரா அல்லது வேற யாரு செய்வார்? நீங்க ஹனஃபியை பின்பற்ற வேண்டும், நீங்க ஷாஃபியை பின்பற்ற வேண்டும், நீங்க மாலிகியை பின்பற்ற வேண்டும், நீங்க ஸாஹிரியை பின்பற்ற வேண்டும், நீங்க ஹம்பலியை பின்பற்ற வேண்டும் என்று யார் முடிவு செய்வார்? Who will decide? இது ஒரு கேள்வி வரும். சரிப்பா, நீ சொன்ன பின்பற்றணும். சரி, இப்போ நான் யாரை பின்பற்றணும் என்று யார் என்ன முடிவு கொடுப்பா? எனக்கு யாரும் தெரியாது. இப்ப எடுத்துக்காட்டாக ஒரு இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் கிஃப்ர்ல இருக்காங்க. இப்ப இவர் யாரை பின்பற்ற வேண்டும், யார் முடிவெடுப்பா? கேள்வி வருதா இல்லையா? இந்த இமாம சொன்னா இந்த இமாம் ஏன் இல்ல, அந்த இமாம சொன்னா இந்த இமாம் ஏன் இல்ல? சரி, இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பதற்காக உங்களுக்கு அந்த அந்தஸ்து யார் கொடுத்தாங்க? இந்த விஷயங்கள் எல்லாம் தக்லீதுடைய விஷயத்தின் போனாலே நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி கேள்விகளுக்கு மேல் கேள்வி வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் தீர்வு போகும் பொழுது கடைசியில் என்ன, அல்லாஹ் அக்பர், அவன் முரட்டத்தனமான நிலைதான் போறான். எந்த அளவுக்கு ஆகின்றது நான் கணித்துக்கூடிய மாணவர்களே,
இந்த விஷயத்துல பிடிவாதமா பின்பற்றக்கூடிய விஷயத்துல இவங்களுடைய மதரசாக்கள்ல ஒரு மதஹபை பின்பற்றுகின்றாங்கன்னா இன்னொரு மதஹபுடைய கருத்தை எப்படி நிராகரிக்கணும் என்று கற்றுத்தராங்க. ஆனால் அதே மதஹப், அதே பள்ளிக்காடு கூடத்துல, அதே மதரசால குரானையும் சுன்னாவை எப்படி நாம அணுக வேண்டும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை கற்றுத்தருவது கிடையாது. அது கற்றுக் கொடுத்ததுனால இது பிரச்சனையே இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டாக நான் ஒரு ஹனஃபி மதம் சார்ந்து இருக்கிறேன்னா, இப்ப எனக்கு என்ன கற்றுத்தரும்? ஷாஃபி மதவுடைய கூற்று, அதை எப்படி நீ தாவீல் செய்யணும், இதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கப்படுது. அந்த எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, நான் அதுக்கு எந்த அளவுக்கு இறங்க வேண்டும் இறங்கக்கூடிய நிலையே இருக்கு. இவ்வளவு பயன்படுத்திய இந்த மூளைய குரான் சுன்னாவை புரிவதற்காக அதனுடைய சலஃபு சாலிஹீன்கள் எப்படி புரிந்தார்கள் என்ற விஷயத்துல கொஞ்சம் முயற்சி செஞ்சிருந்தாங்கன்னா மற்ற அறிஞர்களுடைய கருத்தை நிராகரிக்கக்கூடிய இந்த நிலையை வராது. இது இது என்ன எங்க போகுதுன்னா, இப்ப இமாமுடைய ஒரு கூற்றை நிராகரிக்கிறார் என்று கடைசி கட்டம் எங்க வருது? குரான் ஹதீஸையை தாவீல் செய்யக்கூடிய நிலை வருது. ஏன்னா அவதான் பழக்கப்படுத்தப்பட்டது. அந்த அசபியத்துல கண்மூடித்தனமாக விழக்கூடிய நிலை எப்படி அவர்களை ஆழ்த்தி விட்டதுன்னா, எவ்வளவு அடிக்ட் ஆயிட்டாருன்னா, இப்ப குரான் ஹதீஸ் வந்தாலும் என்ன செய்யறாங்க, அது அதோடைய அர்த்தம் அப்படி இல்லைங்க, அது அதோடைய அர்த்தம் அப்படி என்று தாவீல் செய்யறாங்க. ஹதீஸுகள் அது ரைஃபான ஹதீஸ். ஏன்னா சர்வசாதாரண ஹதீஸுகள் நம்முடைய சமகாலத்துல அது பெரிய விஷயமே இல்லை. குரான் தான் பெரிய விஷயம் என்று செய்ய அவங்க குரான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தாவீல் செய்யறாங்க. இது ஹதீஸ் ரைஃப். ஏன்பா ரைஃப்? அது அறிவுக்கு எட்டல. ஏன்பா ரைஃப்? அது எங்க இமாமுடைய கருத்துக்கு எதிராக இருக்கு. இப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அதை அல்லாஹ் அக்பர் நிராகரிக்கும். இது ஏன் இந்த நிலை ஏற்பட்டதுன்னா, அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங். ஒரு இமாமுடைய கருத்தை நிராகரிக்க வேண்டும் அல்லது அதை எப்படியாவது அது அப்படி இல்லை, அது அப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரைனிங் கொடுத்த நிலை இப்படின்னா, இப்போ இந்த இமாமுடைய கருத்துக்கு முரணாக நமக்கு ஹதீஸும் குரானும் பாக்குறாங்கன்னா என்ன செய்யறாங்க? வேற வழி இல்லை, இதை தாவீல் செய்யறாங்க. இதுதான் மிக மோசமான ஒரு நிலை. மனிதனை எங்கு வரைக்கும் இந்த கண்மூடித்தனமான பிளைண்ட் ஃபாலோயிங் கொண்டு போகுது என்று இங்கு பார்க்கலாம். இப்போ அந்த முஸ்லிமான சகோதரருக்கோ சகோதரிக்கோ யாரு எந்த இமாம் பின்பற்ற வேண்டும் என்று செலக்ட் பண்ணுவாங்க? அந்த சலாஹியத்து, அந்த திறமை யாரிடம் இருக்கும்? இப்ப நான் புதுசா வந்திருக்கேன், இப்ப எனக்கு மார்க்கத்தை இதனால என்ன ஆகுது? நாங்க யாரை பின்பற்றணும், என்ன செய்யணும்னா நீங்க இவங்களை பின்பற்றணும் என்று சொல்லப்படுதுன்னா, இந்த நபரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு அத்தாரிட்டி உங்களுக்கு யாரு கொடுத்தா? அவர்களே கொடுக்கல. அந்த இமாம்கள் என்ன செய்யல, என்னதான் பின்பற்றணும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் பின்னாடி வந்தவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றிய காரணத்தினால மிக கடுமையான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்தந்த அறிஞர்கள், இந்த மதஹபுடைய அறிஞர்களே அதை பார்ப்போம், சில விஷயத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்றாங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, கண்மூடித்தனமாக இந்த அளவுக்கு இறங்கக்கூடிய, இவ்வளவு தரமட்டமாக ஆகக்கூடிய நிலையெல்லாம் இந்த தக்லீதுல போயிடக்கூடாது என்று கண்டிச்சிருக்கிறாங்க. சரி, வாங்க ஒவ்வொன்றாக நான் பார்ப்பேன். இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது நம்ம இந்த விஷயத்துல இந்த ஊரு இல்லைன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக அவங்க தான் பின்பற்றணும், வேற யாரும் பின்பற்றக்கூடாது இப்படி என்று இருக்காங்க. மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போனாலும் செய்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அறிஞர் இல்ல அவங்க ஹம்பலி மஸ்ஹப், அதனால நாம பின்பற்றக்கூடாது. வித்திரு ஷாஃபி தொழுகிறாங்க, வித்திரு தொழுகு. நாம ஹனஃபி, வித்திரு அவங்க ஷாஃபி கூட தொழக்கூடாது, தனியாக போறாங்க. அல்லது ஷாஃபி உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது என்ன செய்யறாங்க, ஹனஃபியாக மாறுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு தௌபா செஞ்சு திரும்ப வர்றாங்க. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் யாரு கொடுத்தா? அப்போ எப்படி சொல்றது, அக்கறைக்கு இக்கரை பச்சை மாதிரி எங்க போறோமோ எந்த நாட்டிலும் அந்த நாட்டுடைய விஷயம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கெல்லாம் என்ன விளைவு?
தக்லீதுடைய விஷயத்த இந்த அனைத்து விளைவாக இருக்கு. இந்த நபர் இந்த ரெண்டு மனாஜு சலஃபுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இங்க யாருக்கும் அத்தாரிட்டி என்பதே கிடையாது. அனைவருடைய பேச்சையும் எடுத்துக்கொள்ளப்படும், நிராகரிக்கவும் படும். ஒவ்வொருடைய கருத்து ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தால் என்றால் அது யாராக இருக்கட்டும் அதை ஏற்றுக்கொள்வது என்றுதான் சலஃபுடைய மன்ஹஜ். அது ஆதாரத்துடன் வரணும். எந்த கருத்து எல்லா இமாம்களுடைய இமாம் புகார் ரஹிமல்லா இருக்கிறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமல்லா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இமாம் இல்லையா? இவங்க எல்லாருடைய கருத்தும் ஆதாரம் நமக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய தெளிவான ஆதாரம். அதை சலஃபு சாலிஹீன் புரிந்து கொள் நமக்கு தெரியப்படுத்தினார்கள் என்றால் அதை நம்ம எடுத்துக்கொள்வதுதான் சரியான ஒரு விஷயமாக இருக்கு. சரி, அடுத்து ஒரு 7வது கேள்வியை பார்க்கும் பொழுது, சரி இப்போ தக்லீத் செய்யணும்னா எந்த விஷயத்துல நீங்க செய்வீங்க என்று கேட்டால், இல்லைங்க, தக்லீத் என்பது நம்ம செய்வது மசாயிலுல் இஜ்திஹாதியா, சமகாலத்தில் வரக்கூடிய விஷயங்களை நாம தக்லீத் செய்யணும். ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. மசாயில் இஜ்திஹாதியா அனலைஸ் செய்து ஆராய்ச்சி செய்து அதோடைய தீர்வு சொல்லணும். எடுத்துக்காட்டாக இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங், MLM இருக்கு, தெரியுமா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதே மாதிரி குறிப்பாக பிட்காயின் இருக்கு, கிரிப்டோ கரன்சி இருக்கு, டிஜிட்டல் கரன்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபிளைட்ல பயணம் போகும்போது எப்படி தொழுவது என்று இருக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் உடைய விஷயங்கள் இருக்கு, டயாலிசிஸ் இருக்கு. இதெல்லாம் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இல்ல. அதனால நாம என்ன செய்யறோம்? தக்லீத் செய்யறோம். கேட்பதற்கு கொஞ்சம் ஆமா, குர்ஆன் ஹதீஸ்ல எல்லாம் எங்க இருக்கும், இப்போ சமகாலத்துடைய விஷயங்கள் எங்க இருக்கும், அதனால செய்யறோம் என்று ஒரு யோசனை வரலாம். இப்போ இந்த அனைத்து விஷயங்களும் என்ன, அந்த 4 மதுஹபுகள் இமாமுகள் இத அலசி ஆராய்ந்து முன்கூட்டி வச்சுட்டாங்களா, வைத்தார்களா? இல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய மசாயில் இஜ்திஹாதியா, வரக்கூடிய சமகாலத்துடைய கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து வைத்து விட்டார்களா இங்க ஃபத்வா இமாம்களுடைய ஃபத்வாக்கள்ல? இல்ல. யாராவது நமக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அல்லது மல்டி லெவல் பேங்கிங் உடைய விஷயங்கள்ல உலமாக்களுடைய யார் 4 இமாம்களுடைய ஃபத்வா யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பிளைட்ல பயணம் செய்யக்கூடிய போது தொழுகையுடைய விஷயங்களோ அல்லது மற்ற அஹ்காமுல் சஃபருடைய விஷயத்துல ஏதாவது ஃபத்வா இருக்கா? பிளைட்டுடைய இல்ல. அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் உடைய விஷயங்கள்ல ஏதாவது ஃபத்வா இருக்கா? அந்த காலத்துல இதெல்லாம் இல்ல. இப்போ நீங்க அவங்களுக்கு நாம அதனாலதான் அவங்களை பின்பற்றுவானா, இதெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்களா ஃபத்வாவாக? அல்லது வரக்கூடிய கியாமத்தின் வரை வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இது பெரிய பெரிய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. வரக்கூடியது பெரிய பெரிய அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருடைய விஷயங்கள், டெஸ்டுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய சவால் பெண்களுக்கு. அல்லாஹ் அக்பர். எப்படியெல்லாம் ஏமாற்றி துரோகம் செய்யறாங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். யாருடைய இந்திரத்துளி எடுத்து யாருக்கு செய்யறாங்களோ அல்லது யாருடைய கண்ணு முட்டை அவங்க வேற ஒரு பயன்படுத்துறாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. இதற்கெல்லாம் என்ன முன்கூட்டியே உலமாக்கள் குறிப்பாக ஃபத்தாவாக்கள் அவங்க எழுதிவிட்டு போயிருக்கிறாங்களா? இல்ல. அப்போ இதற்கெல்லாம் எங்கதான் தேடணும்? இதனுடைய தீர்வு நமக்கு எங்க தேட கிடைக்கும்? ருஜு இலல் குர்ஆனி வ சுன்னாதான். அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ருஜு இலல் கிதாபி வ சுன்னா, அங்க போய் தான் நம்ம என்ன செய்வோம்? கியாஸ் செய்து அதனுடைய அனலைஸ் செய்து அதுல இருந்து இருக்கக்கூடிய நம்ம எடுப்போம். அது எப்போ? பத்தாவா வந்து கியாமத் வரக்கூடிய உலமாக்கள், மற்ற உலமாக்கள் எல்லாம் இருப்பாங்களா, நீங்க ஏன் இவங்களை மட்டும் தான் பின்பற்றணும் என்று சொல்றீங்க? கேள்வி புரியுதா மாணவிகள் மற்ற மாணவர்கள்? இதுதான் என்று சொன்னா இப்போ சமகாலத்துடைய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்றீங்களே. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய ஃபத்வால இதெல்லாம் இருக்கா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய ஃபத்வால இருக்கா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய ஃபத்வால இதெல்லாம் இருக்கா? அப்ப நீங்க யாருடைய விஷயத்தை எடுக்கிறீங்க? வரக்கூடிய சமகாலத்து வரை அதனுடைய தீர்வு நமக்கு ருஜு இலல் கிதாபி வ சுன்னாதான் நமக்கு தீர்வு. சரி, அடுத்ததாக இப்போ
இது இவ்வளவு கேள்விகள் நமக்கு வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது. இப்போ குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய விஷயத்துல மாற்று மத சகோதரர்கள், மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சில கேள்வி எழுப்புறாங்க, சில கேள்விகளை எழுப்புறாங்க. எப்படி நீங்க எப்படி அந்த தூதரை வந்து நம்புறீங்க, இது பண்றீங்க, அல்லது எப்படி இறைவன் ஒரே ஒரு இறைவனாக இருக்க முடியும், அல்லது ஒவ்வொரு அவங்களுடைய கேள்விகள் பலவிதமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய தீர்வுக்கு யாரும் ஃபத்வாக்கள் வந்து சொல்லுவோமா? அவங்களுக்கு ஃபத்வாவுடைய விஷயம் தெரியுமா? இல்லங்க எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும். அவனுக்கு கேள்வி நபியை பற்றி இருக்கு, இறைவனை பற்றி இருக்கு, அல்லாஹ்வை பற்றி அவருக்கு அந்த கேள்விகள் எழுப்புறாரு. அதனுடைய தீர்வு எங்கதான் போவோம்? அங்கதான் போகணும், வேற வழியே கிடையாது. அப்போ எல்லா விஷயத்திற்கும் மார்க்கம் நமக்கு என்ன செய்திருக்கின்றது? ரப்பிக்கும், அந்த வஹியை நீ பின்பற்று, வேற தவிர அதை வேற எதாவது பின்பற்றி விடாத என்று சொல்றான். ஆனா இங்க மனிதன் என்ன செய்யறான்? இல்ல காரணங்கள் இதெல்லாம் நான் கேள்வி எழுப்பியது அனைத்தும் என்ன காரணம்? இல்லைங்க எங்களுக்கு கல்வி இல்லை, இல்லைங்க வேற வழி இல்லை, இல்லைங்க செஞ்சுதான் தீரணும், இப்படி என்ற மக்களுடைய மைண்ட் செட்ல வந்துருச்சு. அல்லாஹ் அக்பர். இது ஒரு கவலையான விஷயமாக இருக்கு. சரி, இன்னொரு அவங்களுடைய ஒரு கேள்வியும் வருது. இவங்க நாங்கள்லாம் இமாம்கள், இந்த 4 இமாம்கள் குறிப்பாக ஏன் இங்கு திரும்ப நான் பதிவு செய்றேன், இந்த 4 இமாம்களும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாவுடைய கொள்கையில் இருந்தாங்க, மன்ஹஜு ஸலஃப்ல இருந்தாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பின்னால் வந்தவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய விஷயத்துல எல்லை மீறி அவரை தவிர வேறு யாரையும் நாம பின்பற்ற மாட்டோம் என்று எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பிடிவாதம் ஹதீஸையும் நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி, அந்த ஒரு விஷயம், இந்த பிடிவாதத்திற்காக தான் இந்த விஷயங்கள் இங்கு தெரியப்படுத்தப்படுது. தக்லீத் என்பது, தாசுப் என்பது நமக்கு மார்க்கத்தில் இது மன்ஹஜு ஸலஃபே கிடையாது. இப்போ அவங்க சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க? கேள்வி, ஏங்க நாங்கெல்லாம் ரொம்ப தூரமா, பல ஆயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு, நாம தூரமா இருக்கிறோம். அவங்க வந்து அந்த இமாம்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க, அவங்க தாபியீன்ல இருந்தாங்க. அதனால நாம இப்போ இருக்கிறோம் சமகாலத்துல அவ்வளவு கல்வியோ அல்லது அவ்வளவு விஷயம் தெரியாது. அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவங்களுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வதுதான் கயிறு என்று என்ன செய்யறாங்க? ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அந்த வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப அவங்களிடம் கேட்க வேண்டும், அந்த இமாம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்தார்களா, சஹாபாக்கள் நெருக்கமாக இருந்தார்கள்? அப்போ உங்களுடைய இதே காரணம் தான் அவங்க வந்து ரொம்ப கரீபாக இருந்தாங்க என்று சொன்ன, அதை விட அக்ரபாக இருந்தது யாரு? அவங்களுடைய அறிஞர்கள், ஆசிரியர்கள், அல்லது அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொள்வதுல என்ன பிரச்சனை? புரியுதா? உங்களுடைய காரணம் அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நியரா இருக்காங்கன்னா, ரொம்ப நியரஸ்டா இருக்கக்கூடியவங்க சஹாபாக்கள். அதே மாதிரி அவங்களும் அவங்களோட தான் எடுத்தாங்க, அவங்க அவங்களுடைய தான் எடுத்தாங்க. 4 மதஹப் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த 4 இமாம்களும் ரஹிமஹுல்லாஹ் எந்த மதஹப்ல இருந்தாங்க? மதஹப் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் அலா மன்ஹஜி ஸலஃப் அஸ்ஸஹாபா, மன்ஹஜு ஸஹாபால தான் இருந்தாங்க. வேற எந்த ஒரு மதஹபும் இல்லையே அந்த காலத்துல. இப்போ ஒருவர் சொல்ற, நீ அனஃபின்னு தான் இருக்கிறோம், இல்லைன்னா நீ குற்றவாளி அல்லது நீ பாவின. இப்போ கேள்வி எங்கு போகுதுன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எந்த மதஹப்ல இருந்தாங்க? இந்த விஷயம் புரியுதா? இது நாம திரும்ப நான் இங்கு பதிவு செய்யறேன், தவறாக வந்து மக்கள் வந்து எடுத்து விடக் கூடாது. இமாம்கள் ஐம்மாக்கள் அலா ரூசினா, நம்முடைய கண்ணியத்துக்கு உயர்ந்த அந்த அந்தஸ்துல அவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தையும் அவருடைய பெயர்களை பயன்படுத்தி மக்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஒரு விமர்சனம், அது மிக கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா, நம்முடைய சலஃபுகள் என்று சொல்லிக் கொண்டு சிலர் இந்த அதுதான் இங்க தாசுபு அல்லது தக்லீதுல யாராக இருக்கட்டும், அந்த ஐமா மட்டும் இல்ல, சமகாலத்தில் இருந்த ஐமாக்களையும்
கண்மூடித்தனம் பின்பற்றக்கூடாது. அதுல நடந்த சம்பவம் நான் இதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தியிருந்தேன். மஸ்ஜித் நபவியில ஷேக் சாலில் உசைமி ஹஃபிதவுல்லாவுடைய தரிசனம் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். மற்றவர்கள் இருந்தாங்க. 2017 அநேகமாக இருக்கலாம், 2017. அப்போ ஒரு கேள்வி வருகின்றது, ஹிஜாபுடைய விஷயங்கள். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர் பெண்கள் ஹிஜாபு முகம் திறக்கிறது என்பது சொல்லி இருக்கிறாங்க. அதோடைய விஷயங்கள் என்ன? ஷேக் ஹஃபிதவுல்லா அவங்களுடைய முஆசிர், ஒரே இதுல இருந்தாங்க, படிச்சவங்க, ஒரு கலீக்ஸ் போல. அப்போ ஷேக் ஹஃபிதவுல்லா இன்னும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. ஷேக் சாலிஹ் உசைமி கண் பார்வையற்றவர். ஷேக் சாலிஹ் அஸ்-சுஹைமி, உசைமி கிடையாது, ஷேக் சாலிஹ் அஸ்-சுஹைமி ஹஃபிதவுல்லா அவங்க என்ன செய்தாங்க, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய அவருடைய தனிப்பட்ட அந்த கருத்து. ஆனா ஜுமூருடைய கருத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண் முழுமையாக தன்னை மறைக்க வேண்டும், அது குறிப்பாக முகத்தை மறைப்பது என்பது அது ஃபித்னாவுடைய விஷயத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்க. அந்த சொன்ன உடனே இன்னொரு கேள்வி, இன்னொரு லெட்டர், அது பிட் பேப்பர் அனுப்புவாங்க. அங்க ஏன்னா ஆண்கள் இருந்தாலும் டைரக்டாக கேட்கக்கூடியதுல ஒரு முறை என்ன செய்யும், எழுதி அனுப்புவாங்க. அங்க ஓதக்கூடிய காரி இருப்பாங்க, உட்கார்ந்து அவரிடம் வந்த பொழுது அவர் ஒரு கேள்வி என்று எழுப்பினார். அந்த அந்த கேள்வி படிச்சுட்டு அவருக்கு வேறு ஒரு இதாயிடுச்சு. ஷேக் மன்னிக்கணும், இது நான் சொல்லணுமா இல்லையா, கொஞ்சம் அதபுக்கு முரணாக இருக்கு என்று கேட்கிறாங்க. ஷேக் சாலிஹ் அஸ்-சுஹைமி ஹஃபிதவுல்லாஹ் சொல்லுங்க என்ன. ஏன்னா கண் பார்வையற்றவர், இவங்க ஓதிதான் தீரணும். அதற்கு ஓதுறாங்க. அந்த சகோதரர் கூறுகின்றார், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவுடைய கருத்தை நிராகரிக்க முடியாது, அது எடுத்துக்கொள்ள வேண்டும்தான், நிராகரிக்கவே முடியாது என்ற எழுதி பண்றாங்க. யூஹத் வலா யுரத், எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நிராகரிக்க முடியாது. அது கேட்ட உடனேயே ஷேக் ரஹிமஹுல்லாவுடைய முகமே, ஹஃபிதவுல்லாவுடைய முகம் மாறிடுச்சு. இந்த நேரத்துல சொன்ன வார்த்தை, நீ யார் இந்த கேள்வி அல்லது இந்த விஷயத்தை சொல்லி இருக்கியோ, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹயாத்தாக இருந்திருந்தாங்கன்னா உன்னை மிக கடுமையாக கண்டிச்சிருப்பாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் கூறினார்கள், ஷேக் அல்பானி ஹபீபுனா, ஷேகுனா ஹபீபுனா. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய உற்ற நேசர், எங்களுடைய ஹபீப் அவங்க. வலாகின் சுன்னத்து அஹப்பு இலைனா, ஆனால் சுன்னா என்பது எங்களுக்கு அதை விட ஒரு மேலானது என்று அந்த இடத்துல அவங்க பதிவு செய்யறாங்க. பாருங்க, இதை ஏன் இங்க பதிவு செய்யற, நமக்கு மத்தியிலும் என்ன சிலர் இதுதான் அவருடையதுதான் என்று இருக்கிறாங்க. பாக்குறோம் சில இடத்துல சூப்பர் சலத்திகள் இருக்கிறாங்க. யமன்ல தான் படிக்கணும், வேற எங்கேயுமே படிக்க கூடாது, வேற யாருமே அறிஞர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கருத்தும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தின் வாசி அவர்களுடைய இண்டிவிஜுவல் ஒப்பீனியனை எடுத்து மக்களுக்கு மத்தியில பரப்பி, இதுதான் உண்மை, இதுதான் செய்யணும். 3 பள்ளிவாசலை தவிர எங்குமே எத்திகாஃபே கிடையாது, பெண்கள் ஆவரணம் அணியக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு நிலை வந்து கடுமையாக அந்த மசாயில் இஜ்திஹாத் என்ன செய்யறாங்க, தக்லீதுடைய உச்சகட்டத்துல போறாங்க. இதுவும் நம்முடைய சில இதுல வந்து நடக்கக்கூடியது. இங்கு நான் இந்த விஷயத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டு, அதனுடைய அநேகமாக அந்த ஆடியோ வேற போன்ல இருந்தா இருக்கும். மிகவும் அந்த நாள் என்ன மறக்க முடியாது. நமக்கு மத்தியிலும் இப்படி சிலர் இருக்கிறாங்க, யாராக இருக்கட்டும். அதாவது அஹ்லுல் ஹதீஸுக்கு ஒரு என்ன எப்பவுமே இந்த முக்கல்லிதீன்கள் தக்லீத் செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும்னா, ஒரு எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட் என்ன செய்யணும். நீங்க ஒரு நாள் இமாம் இப்னு தைமியா எடுக்கிறீங்க, இன்னொரு இப்னு கையம் எடுக்கிறீங்க, சுஃபியான் சௌரி எடுக்கிறீங்க, உயைனாவை எடுக்கிறீங்க, இப்படிதான் ஒவ்வொருவருடைய அறிஞரையும் நீங்க எடுக்கிறீங்க. யாரும் ஒரு இது இல்லை, புகாரி எடுக்கிறீங்க, முஸ்லீம் எடுக்கிறீங்க என்ற ஒரு விமர்சனம் வைக்கிறேன். அதனால்தான் அஹ்லுல் ஹதீஸாக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், ஆம் எல்லா இமாம்களும் நமக்கு அஇம்மாக்கள் தான், அவர்களுடைய கண்ணியம் நமக்கு இருக்கின்றது. யாருடைய கருத்தும் கூற்றும் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வோம், யாருடைய இல்லையோ அந்த கருத்தில் அவர்களை நாம் எடுக்க மாட்டோம். ஆனால் அவருடைய கண்ணியம் நமக்கு குறையாது. இதுதான் நம்முடைய விஷயம். எல்லா ஐமாக்கும் தனிப்பட்ட கருத்து இருந்தால் அதை வந்து என்ன செய்வது கிடையாது, அதை மோட்டிவேட் செய்வதே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்று சொல்லி என்ன செய்வோம், அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதுவும் என்ன, அதுவும் சுன்னா வல் ஜமாஅா இருக்கக்கூடிய, இதுக்கு அர்த்தம் என்ன, சாயத்தை பூசி விட வேண்டாம். அப்போ வந்து யார் இருந்தாலும் சரி, நல்லது இருந்தா எடுத்துக்கணும், அது கூட இருக்கு. சில இது போயிட்டு இருக்கு. ஏங்க
சொல்றது யாரு பார்க்காதீங்க, என்ன சொல்றாரு பாக்குறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தான் என்று சொன்னாங்க. அவன் ஷைத்தானவன் பார்த்து, ஆனா இந்த வார்த்தை சொன்னதவன் யார் அப்ரூவ் கொடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரூவ் கொடுத்தனால தான் அது நாம எடுக்கிறோம். இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. ஐஸ் பின் அப்துல் சலாம் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு ஹனஃபி அறிஞர். ஐஸ் பின் அப்துல் சலாம் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் சொன்ன பாதை பாருங்க, வார்த்தை, லம் யஸலின் நாஸ் யஸ்அலூன மன் இத்தஃபக மினல் உலமாஇ கைர தக்யீதின் பிமத்ஹபின். எந்த ஒரு மதபையும் கட்டாயமாக்காமல் எந்த அறிஞர்களிடம் இருந்தும் கேட்டு அவர்கள் மார்க்க விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள மக்கள் எப்போதும் விரும்பி வந்தனர். ஒரு காலம் எப்படி இருந்ததுன்னா, இந்த மதப அந்த மதம் கேட்க மாட்டாங்க. அறிஞர்கள் மக்களிடம் அறிஞர்கள் என்று பிரபலம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த விஷயத்திற்கு என்ன தீர்வுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, மார்க்கம் எனக்கு என்ன தீர்வு கொடுக்கு, இதுதான் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. இதை யார் சொல்றாங்க? ஐஸ் அப்துல் சலாம் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு ஹனஃபி அறிஞர்கள் ஒருவர். இது உண்மையாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய அனைத்து விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு அறிஞர். அதை சொல்லிவிட்டு குறிப்பிடுகின்றார்கள், மேலும் அவ்வாறு கேட்டவர்களில் எவரையும் அவர்கள் கண்டிக்கவும் இல்லை. எப்படி? எதையும் அவங்க எந்த ஒரு மதமும் இல்லை, நீங்க இதற்கு கூறிய தீர்வு என்னங்க சொல்லுங்க, இந்த இஷ்யூ இருக்கு, இந்த தொழுகையில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, 2 ரகா 3 ரகா தொழுகை இதாயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யறது என்று தீர்வு கேட்டவர்கள், பொதுவாக கேட்டவர்கள் யாரும் கண்டிக்கவில்லை. நீ ஹனஃபி மாதிரி கேட்கணும், நீ ஷாஃபி மாதிரி கேட்கணும், யாருமே சொல்லவில்லை. அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த மதபுகளும் அவற்றின் மாறா பிடிவாதங்களான குருட்டு பின்பற்றுவோர்களும் தோன்றும் வரை, ஏனெனில் அவர்கள் ஒருவர் தமது இமாமின் கருத்து ஆதாரங்களிலிருந்து, நேரடி வேத ஆதாரங்களிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும், இமாமின் கருத்து ஆதாரங்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் தாம் கூறிய எல்லாவற்றிலும் அவர் சொன்னதை பின்பற்றுகிறார். அவர் இமாம் ஒரு நபியாக அனுப்பப்பட்டது போல அவரை பின்பற்றுகிறார். வார்த்தை சுப்ஹானல்லாஹ், فإن أحدكم يتبع إمامه مع بعد مذهبه عن الأدلة مقلدا له فيما قال كأنه نبي أرسل. நபி அனுப்பப்பட்ட ஒரு நபியை போல் அவருடைய கருத்து என்ன செய்யறார், அவர் அப்படியே எடுத்துக்கொள்றார். இப்படிதான் இருந்தது காலம். இது உண்மையில் இருந்து வெகு தொலைவில் செல்வதாகும், நேரான பாதையில் இருந்து விலகுவதாகும். அறிவாளிகள் எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத இமாம் அப்துல் சலாம் ரஹிமஹுல்லா அவங்க புத்தகம், ஷா வலியுல்லா முஹ்ஜித் தெஹ்லவி ரஹிமஹுல்லா அவங்களுடைய புத்தகம் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்ற புத்தகம். ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹிமஹுல்லா இந்திய நாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். தெஹ்லவி பரம்பரை, டெல்லியில இருக்கக்கூடிய பரம்பரை அவங்களுக்கு சொல்லப்படும். அதுல ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹிமஹுல்லாவும் வருவாங்க, அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா வருவாங்க, மியா நசீர் ஹுசன் தெஹ்லவி, ஜமியத்துல் இமாம் நதீர் ஹுசன் நதீரி என்று நமக்கு பேர் சூட்டப்படும் ஹதீஸ்களை படித்தவருக்கு பெங்களூர் இருக்கு. அவர்கள் இவங்களெல்லாம் ஹதீஸ் உடைய விஷயத்துல மிகவும் அவங்களுடைய தியாகங்கள் இந்திய நாட்டுல ரொம்ப அதிகமாக இருந்தது. மார்க்கத்து சரியான மன்ஹஜை கொண்டு செல்லக்கூடிய விஷயத்துல இவர்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கு இப்போ காலத்துல, இதுதான் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கூற்றும், அவுசாயி ரஹிமஹுல்லா, அந்த இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா என்று அந்த விஷயம் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க, கடைசி 3வது பக்கத்துல, ரஅயு அவுசாயி வ ரஅயு மாலிக் வ ரஅயு அபி ஹனீஃபத குல்லுஹா ரஅயுன் வ ஹிய இன்தி சவாஉன் வ இன்னமல் ஹுஜ்ஜத்து ஃபில் ஆதார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்ன இந்த கருத்து என்ன? இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லாவுடைய கருத்தும், மாலிக்கின் கருத்தும், அபு ஹனீஃபாவின் கருத்தும், இவை அனைத்தும் மனிதன் கருத்துகளே, இவை அனைத்தும் என்னிடம் சமமானவையே. ஏனெனில் உண்மையான ஆதாரம், ஹுஜ்ஜியத் ஆதாரம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து வந்த ஆசார் செய்திகள், ஹதீஸுகள் மட்டுமே என்று அவர்கள் பதிவு செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து. எல்லா இமாம்களும் எல்லாருடைய கருத்திற்கு ஒப்பீனியன் இருக்கு. இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படும். கண்மூடித்தனமாக பின்பற்ற முடியும், எல்லாருமே ஒண்ணுதான்.
உச்சியா நமக்கு ஆதாரமா கருதப்படக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வந்த விஷயம்தான் என்று இங்கு நமக்கு இதை தெரியப்படுத்துகின்றார்கள். அதனாலதான் சிலருடைய விஷயங்கள், இப்ப யாராவது புகாரில படிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் படிக்கிறாங்க, தொழுகையுடைய விஷயங்கள். ஒரு இமாமிட போயிட்டு கேட்கறாங்க, எங்க இது ஹதீஸ்ல இருக்கு புகாரில, ஆனா நாம செய்வது கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, இது ஷாஃபியாக்களுக்கு ஆதாரம். எப்படி செய்யறாங்க? நம்ம ஹனஃபி, இது ஷாஃபியாக்களுக்கு, அவங்க ஷவாஃபியில் இருக்கலாம், அவங்க ஆதாரம் சொல்லுவாங்க. இது ஷாஃபிக்கு, இது ஹனஃபிக்கு என்று ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்காக யாரு முடிவெடுத்தா? யோசிக்க வேண்டியதா? ஹதீஸ் வந்துருச்சு, சரியான புகாரில் இருக்கு, பின்பற்றுவது. ஆனா என்ன செய்யறாங்க? இது அவர்களுக்கு ஆதாரமாகும். அப்ப அவர்களுக்கு என்று சுட்டி காண்பதற்கு அத்தாரிட்டி யார் கொடுத்தா? யார் அந்த சலாஹியத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த உரிமை கொடுத்தாங்க? இது ஒரு விஷயமாக இருக்கு. அதனால எப்பொழுதுமே ஒரு முஸ்லிமுக்கு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நிலை கிடையாது, மாறாக கல்வியை தேடக்கூடியது. யாருக்கு இந்த நிலை வரும்? ஆஜிஸாக இருக்கு, அவனால புரிய முடியாது, அவனால இதை படிக்க முடியாது, அவனால எந்த ஒரு விஷயம், ஒரு அப்நார்மலுக்கு கொஞ்சம் மேல் லெவல்ல இருக்கக்கூடிய சிலருடைய நிலை இருக்கும், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவர் யாராவது ஒரு இமாமே எடுத்துட்டு போறது மக்கள் சிலர் அனுமதி கொடுக்கிறார். அதுவும் என்ன, கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது, அவர்கள் சொல்ல விஷயத்துல ஆதாரத்துடன் இருக்கு. ஏன்னா இவரால் எதுவுமே செய்ய முடியாது என்பதற்காக பாமரமுக்கு கிடையாது. அவர் இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அவருக்கு அந்த விஷயம் தெரியப்பட்டது. ஆனா அதுவும் சிறந்தது என்ன, அவருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டது ஒரு இமாம் தெரியப்படுத்துறாங்க, அதை நாம் எடுத்துக்கொள்வது கயிறாக இருக்கும் என்று தெரியப்படுத்துறாங்க. இப்போ இது அனைத்துமே என்ன, நினைத்துக்குரிய மாணவர்களே, இது ரொம்ப அவசியமான விஷயம். இது சலஃபுடைய விஷயத்துல நான் இதை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். சலஃப் சாலிஹீன்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. நான் சில எடுத்துக்காட்டு நான் தெரியப்படுத்த அநேகமாக அப்துல் ஹை லக்னவி ரஹிமஹுல்லாவுடைய இவரும் மிகப்பெரிய ஒரு ஹனஃபி அறிஞர். எந்த அளவுக்கு என்றால், இவருக்கும் ஷேக் நவாப் சித்திக் ஹசன் கான் ரஹிமஹுல்லா எந்த அறிஞர் முதலாக புகாரியை பிரிண்ட் செய்து ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி வெளிநாடுகளுக்கு அனுப்பினார்கள். இந்தியாவில் ஒரு இளவரசியுடைய கணவர் அறிஞர், இவர் நவாப் சித்திக் ஹசன் கான் உடைய ஆதாரத்தை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா ரெஃபர் பண்ணுவாங்க. பெரிய அறிஞர் இந்த நம்முடைய நாட்டுடைய நவாப் சித்திக் ஹசன் கான் மற்றும் அப்துல் ஹை லக்னவி ரஹிமஹுல்லாஹ்க்கு மத்தியில நிறைய வாதங்கள் டிபேட்ஸ் போகும், புத்தகங்கள் எழுதப்படும். அந்த புத்தகங்கள் அது மாணவர்கள் அது வேற லெவல்ல பார்த்துக்கொள்ளலாம். அதுல அப்துல் ஹை லக்னவி ரஹிமஹுல்லா ஹனஃபி மذஹபுடைய விஷயத்துல கொஞ்சம் இதா இருப்பாங்க அவங்க அதுல. ஆனால் அந்த அளவுக்கு மனிதன் முழுமையாக இருக்கக்கூடிய நிலை இல்லை. அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை பாருங்க, இந்த குருட்டு பின்பற்றுதலின் முயற்சியில் எந்த அளவுக்கு மனிதன் போறான். நடந்த சம்பவம் அங்கு பதிவு செய்யணும். ஈசா பின் அபி பக்கர் இப்னு அபி யூப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் மிகுந்த முத்தகாலின அதிகமாக ஒலு செய்யக்கூடியவர், மிகவும் பின்பற்ற குருட்டுத்தனத்துல அவர் மிகவும் பேர் போனவர். இப்படிப்பட்டவர் என்ன செய்யறாரு, அவங்க ஒரு நாள் அவரது தந்தை அவரிடம் கேட்டார், உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஷவாஃபி மத்ஹபை பின்பற்றுபவர்களே இருக்கிறாங்க, நீங்க எப்படி அபு ஹனீஃபாவின் மத்ஹபை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்கிறாங்க. யார்? ஈசா பின் அபி பக்ர் அவரிடம். அதற்கு அவர் சொன்ன வார்த்தையை வருங்க. அதற்கு அவர் பதிலளித்தார், உங்களில் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? என்ன அர்த்தம்? என்ன பாத்தீங்களா எந்த அளவுக்கு இந்த தக்லீது கொண்டு போகுது. உங்களில் யாராவது, ஏன் உங்க குடும்பத்துல ஒரு முஸ்லீமாக இருக்கணும், உங்களுக்கு யாராவது ஒருத்தாவது முஸ்லீமாக இருக்கணும் என்று நீங்க விருப்பம் இல்லையா என்று கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய நவுதுபில்லா காஃபிரா. இதற்காக இட்டுக்கட்ட ஹதீஸ்கள் எழுதப்பட்டது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள். இந்த ஹதீசுகளை பார்க்கும் பொழுது அது சிரிப்பு தான் வருது. என்னுடைய உம்மத்துல ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கு எரியும், அந்த விளக்கு யார் என்றால் அபு ஹனீஃபா நுஅமான் பின் சாபித் தான் என்று இட்டுக்கட்டுக்கும். அதே
அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ல இன்னொரு வார்த்தை பார்க்கும் பொழுது, என்னுடைய உம்மத்துல ஒரு நபர் பெரிய ஒரு ஃபித்னாவாக இருப்பான், அவனுடைய ஃபித்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அவனுடைய பெயர் தான் இத்ரீஸ். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய பெயர். பாருங்க எந்த அளவுக்கு தக்லீது கொண்டு சென்று இருக்கின்றது இவங்க. இதெல்லாம் என்ன விளைவு? பிளைண்ட் ஃபாலோயிங் உடைய விளைவு. மனிதன் அவன் என்ன செய்கின்றான், என்ன சொல்கின்றான் என்ற அளவுக்கு இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயங்கள் இல்லை. ஏன் இல்லைன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய விஷயங்கள் பரவி கொண்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு விஷயம். ஆனா இங்கேயும் ஒரு சோதனை நமக்கு பார்த்து, இந்த குர்ஆன் சுன்னாவில் நான் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் என்ன பெரிய சோதனை, அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போறான். இது சாத்தியம் இல்லை, தூக்கி போடு. இது சரியில்லை, அது தூக்கி போடு. நான் புரிஞ்சது இப்படி, நீ புரிஞ்சது அப்படியா? ரெண்டுமே ஒண்ணுதான், எல்லாமே ஒரே கலப்பு. இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர் இருக்காங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவுல தக்லீதுடைய விஷயத்திலிருந்து வெளியெடுத்தோம். உலமாக்களுடைய பணிகள், அவங்களுடைய தியாகங்கள்லாம் இந்த படத்தை கொண்டு எல்லாம் செய்யல. படத்தை பார்த்து எவனோ இஸ்லாத்துக்கு தான் தழுவக்கூடியது கிடையாது. ஏன்னா இருக்குல்ல, இப்போ படத்தை வச்சு நூற்றாண்டுகளாக மார்க்கம் பணி அறிஞர்கள் செய்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவர் 4 நாள்ல படத்தை பிடிச்சு காட்டிட்டார், இஸ்லாம் இதுதான். யா ரப்பி, அதற்கு என்ன, அதற்கு ஆதரவாக எப்பவுமே வைக்காத பெயர் உஸ்தாத் அல்தாஃபி அது போட்டு எப்பவுமே பயன்படுத்தல, அதற்காக பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன இந்த தக்லீதுடைய நிலை என்ன ஆச்சு, இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றது. இது நாம ரொம்ப யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த விஷயத்துல சலஃபு ஸாலிஹீனுடைய விஷயம் பார்க்கும் பொழுது இங்கு சில விஷயத்தை பதிவு செய்யறேன். உமர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி அங்க அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க. குறிப்பாக ஷாம் நாட்டிற்கு செல்லும் பொழுது அவங்களுடைய ஆட்சி காலத்துல பாவன் என்று சொல்லக்கூடிய பிளேக் பரவியது. நமக்கு சரி, நிறைய கிட்டத்தட்ட 50,000 அல்லது 25,000 சஹாபா அங்க இருந்த முஸ்லிம்கள் மௌத்தானா, அது நிறைய சஹாபாக்கள் வஃபாத்தானாங்க. அந்த நேரத்துல இப்போ அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய இடம் பைத்துல் மக்திஸ்ல இருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஷாம் நாட்டுல அம்வாஸ்ல இந்த தாவூன் ரொம்ப பரவிடுச்சு அந்த பிளேக். இப்ப என்ன செய்யறது, உள்ள போனோமா இல்லையா? ஏன்னா போய் கடைசி பார்டர்ல நிக்கிறாங்க, படை போய் பார்டர் நிக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மஷ்வரா செய்வதற்காக முஹாஜிர்களை, அன்சார்களை, அஹ்லு பத்ரி சஹாபிகளை, பையத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க. சேர்த்து இதற்கு முடிவு என்ன என்று கேட்கிறாங்க. என்ன செய்யணும், போலாமா இல்லையா? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் போலாம். ஏன் இது பண்றீங்க? அல்லாஹ் தஆலா தக்தீரை எழுதினா நமக்கு ஏற்படும், போலாம். நமக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் இருந்ததுன்னா நாம போய் தீரோம். மவுத் அந்த பக்கம்னா அந்த பக்கம் நம்ம போனோம் என்று இவங்களுடைய கருத்து. மற்றவங்களுடைய விஷயம் ஒரு இது இருந்தது. உடனே என்ன செய்தாங்க, ஒரு சஹாபி வந்தாங்க. ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அது யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை தெரியப்படுத்துறாங்க. ஒரு ஊரில் ஒரு வியாதி இருக்கும் என்றால் அங்க இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர வேண்டாம், வெளியே இருக்கக்கூடியவர்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று சொன்ன இந்த ஹதீஸ். இங்க எல்லாருமே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு அமீருல் மோமினின் என்று அவங்க சாதாரண இல்லை. லௌகான நபியன் பேட் லக்கான உமர் என்று சொல்லப்பட்டது. அவ்வளோ கல்வியில அவ்வளோ மேம்படுத்த சுப்ஹானல்லாஹ் ஞானம் மிக்கக்கூடிய அந்த தொலைநுட்ப பசீரா என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சஹாபியும் அமீருல் மோமின் அத்தாரிட்டியும். ஒரு சின்ன சஹாபி சொல்லி அந்த ஹதீஸ் சொன்னதை உடனே என்ன செய்யறாங்க, நாம உள்ள போவது கிடையாது என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ரொம்ப பொருந்தி கொண்டு எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கு என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டாங்க. இதுதான் மன்ஹஜ் ஸலஃப், இதுதான் மன்ஹஜ். நான் அமீருல் முஃமினா இருக்கேன், எனக்கு தெரியாதா? இங்க இவ்வளவு சஹாபிகள், பத்ரி சஹாபிகள், அன்சார்கள், முஹாஜிரின்கள், பைஅத்துர் ரிதுவான், இந்த மாதிரி சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. இவருக்கு மத்தியில நீங்க சொல்றதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லல. மாறாக ஹதீஸ் என்று வந்த உடனேயே மறு பேச்சே கிடையாது. செமியனா வஅதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், முடிஞ்சது. இரண்டாவது சம்பவம், அதே அமீருல் மோமின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு பைத்தியம், ஒரு பைத்திய பெண் விபச்சாரம் செய்யப்பட்ட நிலையில விபச்சாரத்திற்கு என்ன கசையடி அடிக்க வேண்டும் என்ற ரஜம் திருமணமானது. அதனால ரஜம் செய்யக்கூடிய நிலை வந்து கட்டளையிட்ட உடனேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு நம்ம அந்த போன நினைவுமா பார்க்கும். அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? இல்ல என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க அத்தாரிட்டியில இருக்காங்க, சொல்லிட்டாங்க, சட்டம் போயிடுச்சு, நான் சொல்லியாச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல மாத்த முடியாது என்று சொன்னாங்களா? இல்ல அமீருல் முஃமினீன், நீங்க எப்படி செய்யறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ருஃபியல் கலம் அன் ஸலாத், 3 நபர்கள் மீது பேனா உயர்த்தப்பட்டது என்று சொல்லப்பட்டது அல்லவா என்று சொன்ன உடனேயே தீர்ப்ப என்ன செய்ய மாற்றி அமைத்தார்கள். இது மன்ஹஜு ஸலஃப், இது மன்ஹஜு ஸலஃபு ஸாலிஹ். அங்கு யாருடைய இது என்ன கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியதாக இல்லை. இதை நம்ம நினைவு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது நமக்கு ஹக்கை விட்டு விட்டு வேறு வழி நம்ம செல்லும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். இங்கு நமக்கு என்ன வழி கேட்டக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சிரமமாக இருக்கும். அதனால இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு தக்லீது மற்றும் தாசுபு யாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. எல்லா அறிஞர்களும், குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அறிஞர்களை கண்ணியப்படுத்துவதும் அவருடைய விஷயத்தில் நாம அவர்களை கண்ணியமாக நாம் நடத்துவது என்று நம் மீது கடமை. அவர்கள் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றிவிட்டு அவர்களுக்கு கிடைத்த கல்வியின் அடிப்படையில சொல்லிவிட்டு போனான். அதை தவிர அவர்கள் மேலும் என்ன விஷயங்கள் செஞ்சாங்க பாருங்க, எனக்கு என்னுடைய கருத்துக்கு முரணாக அல்லது என்னுடைய கருத்து ஹதீஸ் குரானுக்கு முரணாக வந்ததுன்னா என்னுடைய கருத்தை விட்டுருங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க என்று இவ்வளவு சொல்லி போய் என்ன ஆச்சு? இப்போ இந்த பின்பற்றக்கூடிய நீங்க இமாமுடையதும் இல்லை, நீங்க குரானுடைய விஷயத்திலும் இல்லை, ரெண்டுத்திலும் இல்லை. இமாம் சொன்னது பிரகாரம் இருந்திருந்தா கூட இமாமை பின்பற்றுகின்றார் என்று சொன்னாங்க. நீங்க இமாமை பின்பற்றல. சொல்லக்கூடிய விஷயம் புரியல. இமாம், நான்கு இமாம் என்ன நீ கண்மூடித்தனம் பின்பற்றாதான் சொன்னாங்க, ஆனா நீ பின்பற்றுகின்றாய். அந்த பின்பற்றுவதனால் குரான் ஹதீஸையும் தாவில் செய்யற. நீ குரான் ஹதீஸுக்கும் இல்ல, இமாமுக்கும் இல்லாதவனா ஆயிடுச்சு. ரெண்டுத்திலும் இல்லாதவனா என்ன இந்த தக்லீது ஆக்கிவிட்டது முக்கல்லிதீன்களுக்கு இந்த நிலை. அதனால இந்த விஷயத்தை நினைவு கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சமகாலத்துல இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறான். அறிஞர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதன் மூலமாக நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு வலியுறுத்தப்பட்டது. எந்த ஒரு அறிஞர்கள் நமக்கு சொன்னாலும் நமக்கு ஆதாரம் தான். ஒரு ஷேக் உசைமி ரஹிமஹுல்லா, ஷேக் ஃபௌசான் ஹஃபிஸுல்லாஹ் இவங்களுடைய விஷயம் நம்ம ஏன் எடுக்கிறோம்னா ஆதாரத்தோடு இருக்கிறதா எடுக்கிறோம். இல்லைன்னா அவர்களுடைய விஷயம் என்ன, அவங்க மற்ற இமாம்களை போலதான். எப்போ தாபீன்கள் அல்லது சஹாபாக்குடைய விஷயத்துல சஹாபாக்குடைய விஷயத்திலும் அவருடைய கருத்து ஹதீஸுடைய விஷயத்துல சப்போர்ட்டாவா இல்லைன்னா எடுத்துக்கொள்ள மாட்டோம். எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? உது செய்யக்கூடிய விஷயத்துல அந்த ஹதீஸின் அடிப்படையில மறுமை நாளில் உதுவுடைய உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் என்ற ஹதீஸுகளை பார்த்தோம். அதுல முதரஜான வார்த்தை பதிவு செய்யப்பட்டது, யாரு உங்களுடைய ஒளியை அதிகப்படுத்திக் கொள்கின்றார் அவர் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க என்று. எந்த அளவுக்கு அசர் வருது, கழுவக்கூடியவர்களும் காலுடைய அந்த கெண்டை கால் மேல வர கழுவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆனால் அவர்களுடைய கண்ணியத்தில் ஏதாவது குறை வருமா? இதுதான் எல்லா இமாமுடைய விஷயத்திலும் சரி, எல்லா அறிஞர்களுடைய விஷயத்திலும் சரி. நமக்கு இந்த விஷயத்துல இவர் தவறு செஞ்சிருக்கார் கண்டிப்பாக. ஆனால் அவருடைய மற்ற விஷயங்கள், அது கொள்கைக்கு பாதிப்பு தராத விஷயங்கள் அல்லது அஹ்லுஸ் சுன்னா ஜமாவுடைய விஷயத்திலிருந்து வெளியாத அளவுக்கு நாம அவங்களை கண்ணியப்படுத்தணும். இல்லைன்னா மனிதன் என்ற அடிப்படையில எல்லாருமே என்ன நப்சு இருக்குது. எல்லாருடைய கூற்று அசவாபம் இருக்கு, அல்ல சத்தா இருக்கு. யாருமே சவாபம் மட்டும்தான் ஹத்தா என்று ஏற்படாதுன்னா அது நபிக்கு மட்டும்தான். சத்தியமாகத்தான் இருக்கும், சரியாகத்தான் இருக்கும், தவறு என்று ஏற்படவே படாது என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் அது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அதுவும் என்ன, அது வஹீயின் மூலமாக சொல்லப்படுது. ஆக அந்த அடிப்படையில 2 விஷயங்கள் சொல்லிருந்தது. அது 2வதும் என்ன, இதை தொடர்ந்துதான் இருக்கு. யாருடைய கூற்றையும் ஒருவர்
நீ இவரெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நீ சொல்லவே முடியாது. அதுதான் அடுத்த விஷயத்திலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யாரையும் நான் நிர்பந்திக்க முடியாது. ஆதாரம் இல்லாமல் யாருடைய விஷயத்தை நிர்பந்திக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து மட்டும்தான் பின்பற்றுவது நமக்கு அனுமதி இருக்கு. வேற யாருடைய விஷயத்திலும் என்ன நிர்பந்திப்பது என்பது கிடையாது. லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல்-இல்ஸாம் பிஇத்திபாஇ கௌலி அஹதின் இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸத்தன் ஃபில் மஸாயில் இஜ்திஹாதிய்யா. முன்னோர்கள் வழிமுறையில் ஒரு அறிஞரின் கருத்தை பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இல்லை. இஜ்திஹாத் அது ஆராய்ச்சி தேவைப்படும் விஷயங்களில் அவசியம் பின்பற்ற வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. ஏனெனில் அவர் மட்டும்தான் குற்றமற்றவர். இஸ்மா என்று நம்ம இதுக்கு முன்னால் படித்தோம். இஸ்மா பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்மா இதுல வலால் மற்றும் ரிவாயா ரெண்டுத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. இஸ்மா அவ்வலால அல்லது ரிவாயா ரெண்டு விஷயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லப்பட்டது சூரத்துல் கலம்ல மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா. ரெண்டு விஷயங்கள் வழிகேட்டுடைய ரெண்டு விஷயங்களையும் உங்களுடைய நபி உங்களுடைய இந்த தோழர் அப்படிப்பட்டவர் இல்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தூய்மைப்படுத்தினான். ஜெய் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விஷயங்கள் புரிந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் வஹியை பின்பற்ற வேண்டும். இப்ப எனக்கு வஹி புரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? எனக்கு புரியல என்று கண்மூடித்தனமாக இருக்க முடியுமா? இல்ல, கல்வியை தேட வேண்டும். என் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கல்வியை தேடுவது என்பது என் மீது அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு ஃபர்த். நான் தேடிதான் தீர வேண்டும். எனக்கு மறுமை நாள்ல எனக்கு தெரியல அதனால கண்மூடித்தனம் பின்பற்றினேன் என்று காரணம் நாம வைக்க முடியாது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு நாம நம்முடைய பயணம் மன்னஜு சலஃபின் அடிப்படையில் நாம் செய்யும் பொழுது அது நீதமாகவும் இருக்கும். அந்த மனிதனுக்கு ஒரு நிம்மதியும் தரும். இல்லைன்னா கண்மூடித்தனமாக பின்பற்றி எந்த அளவுக்குனா அதை தவிர வேற எது வந்தாலும் சரி அவன் என்ன செய்யறான்? அது அசத்தியம் தான் நினைக்கிறான். யாருடைய கூற்று யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று முன்னாடி இமாம் கூற்று வந்தா என்ன செய்யறான்? இது அசத்தியம் தான் நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு ட்ரைனிங் அப்படி ஆயிருக்கு. அந்த மூளை அப்படி அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த ட்ரைனிங் வந்து கொடுத்திருக்காரு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய சகோதரருக்கும் நம் அனைவர்களுக்கும் என்ன மன்ஹஜு ஸலஃபின் அடிப்படையில நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் குர்ஆன் சுன்னாவின் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய தவறு அல்லது அவருடைய கருத்து சுன்னாவுடைய விஷயங்கள்ல முரணாக இருக்கும் பொழுது உடனடியாக இதனை மாற்றிக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கியவர் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.